IPL 2026 தொடருக்கான ட்ரேடிங் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கு. அனைத்து அணிகளும் தங்களது தக்கவைப்பு வீரர்கள் பட்டியலை நவம்பர் 15ஆம் தேதி வழங்க வேண்டும் என IPL நிர்வாகம் அறிவித்த நிலையில் ட்ரேடிங் பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தில் எட்டியுள்ளது. சாம்சன் ட்ரேடிங் பண்ணியிருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியிலிருந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு சஞ்சு சாம்சனை ட்ரேடிங் செய்வது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. சாம்சனுக்கு மாற்றாக ரவீந்திர ஜடேஜா, சாம் கரன் ஆகியோரை CSK வெளியேற்ற உள்ளதாம். இந்த பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை எட்டி தற்போது IPL நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு கடைசி கட்ட வேலைகள் நடைபெறுகிறதாம். ரவீந்திர ஜடேஜா ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு செல்ல சம்மதம் தெரிவித்துள்ளாராம். இவர் ராஜஸ்தான் ராயல்ஸ் நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு தனக்கு கேப்டன் பதவி வேண்டும் என கேட்டதாகவும், ஜடேஜாவின் அனுபவம் காரணமாகவும் 2008ஆம் ஆண்டில் ராஜஸ்தான் ராயல்ஸ் கோப்பை வெல்ல முக்கிய காரணமாக இருந்ததாலும் ஜடேஜாவுக்கு கேப்டன் பதவியை கொடுக்க முடிவு செய்திருக்கிறாங்களாம். அதன் பிறகுதான் ட்ரேடிங்கிற்கு ஜடேஜா ஒப்புக்கொண்டாராம். சாம்சன் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. சஞ்சு சாம்சனும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிடம் கேப்டன் பதவி எதிர்பார்த்ததாக கூறப்படுகிறது. ஆனால் புதிதாக வந்தவருக்கு உடனே கேப்டன் பதவி தர முடியாது என மகேந்திர சிங் தோனி திட்டவட்டமாக மறுத்துவிட்டாராம். IPL 2026 கேப்டன் பதவி தர முடியாது. இத்தொடரில் உங்களின் செயல்பாட்டை பார்த்த பிறகு IPL 2027 தொடரில் கேப்டன் பதவி வழங்குவது குறித்து பரிசீலிப்போம் என தோனி தெரிவித்ததாக தகவல் வெளியாயிருக்கு. சாம் கரனுக்கு மாற்றாக மதிச பதினாவைத்தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் அடம்பிடித்து கேட்டதாகவும், ஆனால் சாம் கரனை மட்டுமே தர முடியும் என CSK ஒற்றை காலில் நின்றதாகவும் கூறப்படுகிறது. மேலும் சாம்சனும் CSKக்கு செல்லதான் விருப்பத்துடன் இருந்தால் வேறு வழி இல்லாமல் சாம் கரனை வாங்க சம்மதித்தாகவும் கூறப்படுகிறது. ஜடேஜா கேப்டன்சியோட அனுபவம். IPL 2022 தொடர் துவக்கத்திற்கு சில நாட்களுக்கு முன் திடீரென்று ரவீந்திர ஜடேஜாவுக்கு கேப்டன் பதவியை கொடுத்தனர். ஜடேஜா முழுமையாக தயாராவதற்குள் போட்டிகள் ஆரம்பித்துவிட்டன. அந்த அழுத்தம் காரணமாக ஜடேஜாவால் சிறப்பாக செயல்பட முடியவில்லை. கேப்டன்சி, பேட்டிங், பந்துவீச்சு, ஃபீல்டிங் என அனைத்திலும் படுமோசமாக சொதப்பினார். இதனால் IPL 2022 தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதல் 8 போட்டிகளில் 6 போட்டிகளில் தோல்வியை சந்தித்து இக்கட்டான நிலையில் இருந்தது. இதனால் ஜடேஜாவின் கேப்டன் பதவி 8 போட்டிகள் முடிந்தும் பறித்தனர். இதனால் தற்போது ஜடேஜா கடும் அதிருப்தியில் இருந்தாகவும், பிறகு காயம் என கூறி கடைசி சில போட்டிகளில் அவர் பங்கேற்கவில்லை. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை 67 போட்டிகளில் வழிநடத்திய சஞ்சு சாம்சன் அதில் 33 வெற்றிகளையும் 33 தோல்விகளையும் பெற்றுக் கொடுத்தார். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக 155 போட்டிகளில் 4129 ரன்களை குவித்தார். தற்போது சாம்சன் நல்ல ஃபார்மில் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் இந்த IPL சூடுபிடிக்கிறது காரணம் மிக முக்கியமாக சொல்லணும்னா, தோனி இந்த IPL இருக்காரா இல்லையான்றது கேள்விக்குறியாக இருக்குது. அதை தாண்டி சினிமா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு சூப்பர் ஸ்டாரோ அதுபோல் CSK பொறுத்த வரைக்கும் நம்ம தோனின்னு சொல்லலாம். அவர் இருந்தால் போதும், அவரை பார்க்கறதுக்காக கோடியான மக்கள் வராங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா IPL மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளேயர்ஸ் எல்லாருக்குமே காசு அதிகமாக கேட்கறதுனால எல்லாரையுமே எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்ற விஷயம் மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் கடைசி நேரங்களுக்குள்ள மேட்சை மாற்றிடக்கூடிய எல்லா திறமையும் வச்சிருந்தாலுமே அவர் CSKவோட கேப்டனாக இருக்க முடியவில்லை. இப்போது ராஜஸ்தான் ராயல்ஸோட கேப்டனாக மாறுறது எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியும் ஆனந்தத்தையும் கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் அவர் நம்ம CSK இல்லைன்றது தான் எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிருப்தியாக இருக்கும். இதை உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்.